வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சிலலாம் இல்லை. கிளாஸ் போடு ஆளு வேற லெவல் பண்ணுறாரு, மாஸ் பண்ணிட்டு இருக்காப்லையே. ஓகே மக்களே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தசாரதி ப்ரோ என்ன சொல்லியிருக்கீங்க, OnePlus Z2 யூசர் நான். ஐ ஹவ் பீன் யூசிங் திஸ் ஃபார் 1 year 2 months. ஃபர்ஸ்ட் வாங்கினது 11 month போயிருச்சு. அண்ட் பிகாஸ் வாரண்டி இருந்தனால நான் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து நான் வந்து குரோமாவில் போய் கொடுத்ததும், ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குரோமா ஸ்டோரில் போய் கொடுத்தாரா. அவங்க செக் பண்ணிட்டு பேட்டரி டேமேஜ்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாம். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 300 ரூபாய். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபீஸ் சொன்னாங்க. பட் நானும் புதுசாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 1 year வாரண்டி வேற வருதா திரும்பியும். பரவாயில்ல, அப்போ ஓகே. அப்போ அந்த வேற லெவல்ல 300 ஒர்த்து தான். ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 4.6 out of 5 சொல்லுவேன் ப்ரோ. நான் ஹெவி யூசரு, ட்ரைனிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்லீப்பிங்கு, ஆல் டைம் அது என் கூட தான் ப்ரோ இருக்குன்னு போட்டிருக்காரு எங்காலி. அது தவிர சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 5 out of 5 சாம ப்ரோ. சீரியஸாக வந்து ஆக்சுவலாக Z2 நல்லா இருக்கும். Z2 ANC போனால் இன்னும் பிரிக்குமே. ஆடியோவில் வந்து ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜாக கிடைக்கும் அது உங்களுக்கு. அது வேற லெவலில் இருக்கும். இப்போ Z3 என் தங்கச்சி வாங்கியிருக்கு, பேஸ் வேவ் இருக்குல்ல. ஆமா அதனால Z3ல. ஆனா இப்போ உங்க தங்கச்சிட்டே நீங்க என்ன பண்ணிருக்கணும், Z2 ANC தங்கச்சிட்ட இருந்தது, Z2 வச்சிருக்காது. Z2 ANC தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும். வாட் இஸ் திஸ்? இல்ல அதுவே வாங்குனுச்சு, நான் வாங்கல. சரி, அட்லீஸ்ட் Z2 ANC ரேட் ஜாஸ்தினால வேணாம்னுச்சு, Z3 போயிடுறேன் அப்படின்னு போயிடுச்சு. ஆக்சுவலா Z3 Z2 ANC கம்பேர் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும். அதுட்ட CMF நெக் பேண்ட் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, Oppoவோட Enco M31 நெக் பேண்ட் இருக்கும்ல அது வச்சிருக்கு. அப்புறம் OnePlusோட Z2 Z3 இருக்குது, Realmeயோட 3 இருக்கு. நெக் பேண்ட் ஃபேனா? அவங்க நெக் பேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆபீஸ் மீட்டிங் எல்லாத்துக்குமே பட்ஸ் விட இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படின்னு. ஓகே ஆமா, எப்பயுமே கழுத்துல இருக்கும். பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்ல, காலையில போட்டா ஈவினிங் மேல ஃபுல்லா வரும். அது எனக்கும் ஷாக்ஸ் அப்படிதான் ப்ரோ ஃபீல் ஆகுது, கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. பட் மாட்டினா இருக்கு. பேட்டரி லைஃப்னா நெக் பேண்ட் தாங்க சீரியஸா. ஓகே, ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 5 out of 5 கொடுத்துருக்காரு. இட்ஸ் கிளியர் ஃபார் மீ, ஈவன் நாய்ஸ் எதுவும் வரல, அதனால எனக்கு ஓகே. பேட்டரி 5.1 out of 5. ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட் போலயே. ஆமா, சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜர் தான். 2 நாள் கிட்ட யூஸ் பண்ணலாமா. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏர்னஸ்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி ப்ரோ ஐ எம் யூசிங் கிராஸ்பீட் ஷஃபிள் அரௌண்ட் 1 year at 1200 வாங்கியிருக்காரு. இட்ஸ் டேம் குட் ஈவன் ஃபார் கால்ஸா. ப்ரோ நானே கேவலமா படிப்பேன், நீங்க என்ன சோதிக்கிற மாதிரி அனுப்புறீங்க பாத்தீங்களா? அப்ப ஆயிடுச்சுங்க என்னங்க சும்மா. அண்ட் டெடிகேட்டடு கேமிங் மோட் வேற இருக்கா, பேஸ் டிரைவர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு, எந்த விதமான ரெக்ரெட்ஸும் இல்லை போல இருக்கு. OnePlus Z2ல இருந்து இதுக்கு வந்திருக்காரு. ஓகே, ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராஸ் பீட்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஆமா, RJS அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus Z2 ANC சூப்பர் ப்ரோ, 8 மாசமா யூஸ் பண்றேன் ப்ரோ, பியூட்டிஃபுல். ட்ரெயின்ல இருந்து வாய்ஸ் கால் பேசும்போது செம. CMF தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு சாரல் மலை தான். சாரல் மலை பட்டதுக்கு போயிடுச்சாமே. சரி, அது 6 மாசத்துக்கும் என்னமோ தான் வாரண்டியா? 1 year 6 months? 6 months நினைக்கிறேன். சில சமயங்கள்ல ஆக்சரிஸ் திடீர்னு பார்த்தா போஸ்க்கு 6 months சொல்லுவானுங்க. தெளிவா போய் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, 6 months வாரண்டி, பாக்ஸ்ல ஒரு QR எல்லாம் கொடுத்துருந்தோமே, நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா 6 months இல்ல 3 months அந்த மாதிரி தரானுங்க. அடுத்து வந்து ஜோயல் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ எம் யூசிங் மோட்டோரோலா Edge 50 Pro, மந்த் பை மந்த் வர வர மாமி கலந்து போலானாலா. ப்ரோ Edge 50 Pro என்னன்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நம்ம பாலாஜி ப்ரோ அந்த பங்க், பெட்ரோல் பங்க் இன்னும் அங்கேயே தான் இருக்காரு போல. அவர் நினைப்பாரு, டேய் நான் வீட்டுக்கு வந்து அடுத்த ஃபோனுக்கு போய் வேலை மாறி ஒரு குழந்தையில இருந்த நான் 2 குழந்தை ஆகி லைஃபே மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கேன். பிளாக் லிஸ்ட்டை ரிமூவே பண்ண மாட்டீங்க, அந்த பிளாக் மார்க் விழுந்தது கடைசி வரைக்கும் அதே தான். ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கான பிளாக் மார்க் வேற யாருக்கும் உள்ள அப்படிலாம் யாரும் சம்பவத்துல மாட்டல, ரொம்ப தனியா துண்டா தெரிஞ்சுது, அதனாலதான் சிறப்பான தரமான சம்பவம். அடுத்து வந்து இப்போ SOT எவ்வளோ வருதான்னா 5 மணி நேரம் கிட்ட தான் வருதான். கேமரா ஆப் வந்து நிறைய பக் இருக்கான், ஃபோட்டோ குவாலிட்டி டவுன் கிரேட் ஆயிடுச்சான் சாஃப்ட்வேர் அப்டேட்ல. சரி இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா சார்ஜர் அடாப்டர் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒர்க் ஆகலையா, புதுசாக வாங்கலான்னு பார்த்தா மோட்டோரோலா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி என்னதுன்னா, எனி அதர் இ-காமர்ஸ் ஷாப்ல ஓன் செல் OE மோட்டோரோலா சார்ஜர் ஈவன் மோட்டோ டோன்ட். சார்ஜரே கிடைக்காதா? கிடைக்காது, நீ தேர்ட் பார்ட்டி தான். இப்போ அப்பாவோட சாம்சங் சார்ஜர் தான் யூஸ் பண்றேன். வாட் டு டூ நவ்? வேர் டு டூ நவ்லாம் இல்ல, அப்பா சார்ஜர் யூஸ் பண்றீங்களா அது போதும். PPSம் PDயும் இருக்கிற மாதிரி சார்ஜர் ஏதாவது இருந்ததுன்னா அதை சோப் ஏத்திக்கலாம் ப்ரோ. ஃபியூச்சர்ல ஒரு சார்ஜர் வாங்குனீங்கன்னா அந்த 45 வாட்ல அந்த கோஸ்டார் இல்ல 33 வாட் கோஸ்டார் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. 790 அந்த மாதிரி வரும். சரி, இது கேஸ் இல்லாம ஆக்சுவலா செமையா இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும்.
இல்ல பிடிக்கிறது கிராஸ் பீட் ஷஃபிள் பார்த்தோம் ப்ரோ 1799 போட்டுருக்கான் இப்போ 5.4 இருக்குது 40 மில்லி செகண்ட் லேட்டன்சி 30 dB நாய்ஸ் கேன்சலேஷன் 120+ ஹவர்ஸா 120+ ஹவர்ஸ் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே ஏஎன்சி நெக் பேண்ட் இவன் என்ன பண்ணிருக்கான் நேக்கா டிசைன் தரமா பண்ணிருக்கான் தனியா தெரியாத மாதிரி அழகா மர்ஜ் பண்ணிட்டான் ஆமா நல்லா பண்ணிருக்கானுங்க போல அதனால தான் அவர் நல்லா இருக்குன்றாரு ஏன்னா Z2ல இருந்து வந்து இதுல நல்லா இருக்குன்றாருன்னா பாத்துக்கோங்க டுவல் பேரிங்கும் இருக்கு டெடிகேட்டட் கேம் மோட் அவர் சொன்னது இருக்கு ஏன்னா அவங்க கேம் விளையாடுறவங்களுக்கு கரெக்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் ஓகே அது நார்மல் நல்லா இருக்கு பட் ஓகே பரவாயில்ல பண்ணிருக்காங்களே ஏன்னா கிராஸ் பீட்ஸ் இதுக்கு முன்னாடி நானும் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா நல்ல ஒரு இமேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க போல இப்போ கார்டு ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ கேஷ்பேக் 89 rupees இப்ப சேல் எதுவும் இல்ல சேல் இருந்தா மேபி ஏதாவது திரும்ப வரும் ப்ரோ காதலர் தினம் வருது அப்போ வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்றதா கிராஸ் பீட் ஷஃபிள் ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் போட்டுருக்காரு ப்ரோ அதே மாதிரி நீங்க வந்து டெடிகேட்டா ஒரு 30 வாட்டோ 40 வாட்டோ இல்ல 50 வாட்டோ 60 வாட்டோ வாட்டோ Edge 50 ப்ரோக்கு ஆமா ஆக்சுவலா மோட்டோரோலா வந்து 68 வாட்டா Edge 50 ப்ரோக்கு அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா மோட்டோரோலா சார்ஜர் இல்லனாலும் பிரச்சனை இல்ல ஒரு பிபிஎஸ் ஒரு வீடியோ அந்த சிஎம்எஃப் ஓட 65 வாட் இப்போ எவ்வளவு ப்ரோ விக்குது ஆபீஷியலா ரேட் அதிகம் சேல் டைம்ல தான் டிராப் ஆகுது நம்ம கோஸ்டார் வாங்கிக்கலாம் அது பெஸ்ட் 1299 குள்ள 65 வாட் கிடைச்சிருது 65 வாட் சார்ஜர் நல்லா இருக்கும் அது சோ அது நீங்க ட்ரை பண்ணலாம் அதுல வந்து பிபிஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் ஜென் ஃபாஸ்ட் சார்ஜ் ஒர்க் ஆகும் செகண்ட் ஜென் வந்து செக் பண்ணனும் மறந்து போச்சு கோஸ்டார் ஒர்க் ஆகுது ப்ரோ நாம செக் பண்ணோமே இல்ல நம்ம 2.1 காமிச்சதோ காட்டுச்சு அதான் ஒர்க் ஆகுதுங்க அப்படினா பிரச்சனையே இல்லையே ஏன்னா அப்போ உங்களுக்கு எனக்கு அதனால கோஸ்டார் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சார்ஜர் அடுத்து நம்ம டிசான் அப்படின்ற நண்பர் வந்து தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளேஸ் ப்ரோ iOS 26 அப்டேட் பண்ணதுக்கு இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் iOS 18 வெர்ஷன் ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ அது கரெக்ட் தான் ப்ரோ அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா iOS 18ல கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா நிறைய ஆப்புக்கு சப்போர்ட்டே இல்லாம போயிடும் ஆமா ஸ்டாப் பண்ணி அப்புறம் நீங்களே வெறுத்து போயிடுவீங்க இந்த வாட்ஸ்அப் கூட ஒர்க் ஆகவே தொலையாது எதுவுமே ஒர்க் ஆகாது ஆமா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றோம் அப்படின்னுவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஷுஷ் சா அப்படின்ற நண்பர் வந்து F7 3 வீக்ஸா யூஸ் பண்றாராம் HyperOS 2.02ல தான் இருக்கான் பட் மைல்டு ஹீட்டிங் இஷ்யூ டியூரிங் யூடியூப் பார்க்கும்போது மோர் பேட்டரி ட்ரெயின் ஆல்சோ அப்சர்வ்டு ஆஃப்டர் HyperOS 3 பெட்டர் இஷ்யூ ரிசால்ட் அந்த பேட்டரி இஷ்யூ ரிசால்ட் ஆயிடுச்சு ஹீட்டிங் இஷ்யூ ரிசால்ட் ஆயிடுச்சாம் ப்ரோ சால்வ்டான் மைல்டு சேஞ்சஸ் இன் UI barely noticeable ஓவரால் குட் ஃபோன் ஒன் மேஜர் பாயிண்ட் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு ஹோல்டு யூசிங் சிங்கிள் ஹேண்ட் 6.5 inch ஸ்கிரீன் சைஸ் இஸ் ஓகே ஃபார் மீ 6.3 இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் 6.7 to 6.8 somewhat large and not comfortable to use அண்ட் இது வைடாவும் இருக்குங்க மெயினா மல்டிமீடியா சூப்பரா இருக்கும் கேமிங்க்கு நல்லா இருக்கும் அதுக்கு தான் அந்த பெரிய ஸ்கிரீனு அந்த வைடு ஆஸ்பெக்ட் போறது ரீசனே அதுதான் வைடு வந்து டைப்பிங் தெரிஞ்சு வாங்கிக்கிறது பெட்டர் ஆமா ப்ரோ இந்த கேம் ஆர்சி நீங்க வந்து பேக்கப் எடுத்து ரீசெட் அடிங்க கேம் ஃபிக்ஸ் ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் பகா அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ HMD 110 ரிவ்யூ 6 months யூஸ் பண்றாங்க போல அம்மா யூசேஜ் தான் 1200 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல வாங்கினேன் நான் தான் செகண்டரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்பிளே 4.5 out of 5 ஸ்பீக்கர் 5 out of 5 கால் குவாலிட்டி 4 out of 5 பட்டன் வந்து 2.5 out of 5 கேமரா வந்து 3 out of 5 GS பே கப்சப் பே அதுல இருக்குல்ல 4 out of 5 பேக்ல 500 வச்சு மூட முடியாது ஸோ எக்ஸ்ட்ரா 5 ஓ மூட முடியுது ஸோ அம்மாவுக்குலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் காசு உள்ள வச்சுக்குவாங்க ஃபோன் பின்னாடி சூப்பர் 5 times GS பே யூஸ் பண்ணியிருக்கேன் 4 times அருமையாக இருந்துச்சு 5th time லாஸ்ட் வீக்கு 2 AM இருக்கும் பெட்ரோல் பங்க்ல 50 rupeesக்கு ஃபில் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணேன் அப்போ பங்க் அண்ணா ஒரு மாதிரி பார்த்தாரு பின் போட்டுட்டு சென்ட் ஆயிரும்னு நினச்சேன் பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் வேகமாக பைக் கிட்ட வந்து நின்றுட்டாரு ½ hour ஆச்சு எனக்கு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் காமிக்கல அப்புறமா எப்படியோ ஃப்ரெண்டு பங்க் நம்பர் சொல்லி பே பண்ணிட்டு கிளம்புனேன் அந்த ½ hour அந்த அண்ணா பார்த்த பார்வை இருக்கே பட்டன் போனை வச்சுக்கிட்டு சீட் பண்றேன்னு நினைச்சிட்டாரு ஒரே அசிங்கமா போச்சு குமார் ஏன்னா கப்சப் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது உங்களதுலயாவது கப்சப் இந்த மாதிரி ஒர்க் ஆயிடுது என் தலைவன் ஒருத்தர் இருக்கான் HMD 4Gன்னு அவனையும் நான் அப்பப்போ தட்டி எழுப்பி இனிமே தான் பார்க்கணும் ஏதாவது திரும்ப அப்டேட் வந்திருக்கானா இல்லையான்னு அந்த ஆஷாவோட குளோனு RTOS பார்ப்போம் அதுலேயே தான் நடக்குதான்னு அடுத்து ஹர்ஹரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ சேஞ்ச் மை Pixel 7 Pro green line display 17K in F1 மொபைல் ப்ரோ காசு கேக்குறாங்க ப்ரோ இல்ல ப்ரோ அவங்க வந்து கேட்டா என்ன சொல்றாங்கன்னா green line நான் மாத்தி கொடுப்போம் டெட் பிக்ஸ் எல்லாம் மாத்த மாட்டோம்ன்றாங்க ஆமா அப்படி சொன்னாங்கல்ல பட் ஆனா இப்போ போனா 7 Pro க்கு காசு கேட்டிருக்காங்க ப்ரோ ப்ளீஸ் கோ வித் அருவாள் வன்முறை 2 ரூபாய்ங்க அப்படிலாம் இல்ல ப்ரோ நம்ம கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி தான் ஆகணும் நம்ம ஊர்ல ஆபீஷியலா ஃபோன் உங்களுக்கு க்ளீனா இருந்து அவங்க பண்ணனா நம்ம இது பண்ணாங்க நீங்க மெயில் கூட போடலாம் கஸ்டமர் சப்போர்ட் போட்டா அவங்க ரீசெட் பண்ணி விடுவாங்க இப்போ கூட நீங்க என்ன பண்ணலாம்னா பண்ணிடுவாங்க அத பிக்சலோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி இந்த பாருங்க பிக்சல்னா எனக்கு பிடிக்கும் உங்களை நம்பி தான் வாங்கினேன் டிவைஸ் அற்புதமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை
இத்தனைக்கும் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபோனும் பர்ஃபார்மன்ஸ்ல 4 மில்லியன் 3 மில்லியன் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி வருத்தம் இல்ல. அந்த பிக்சல்னு வாங்கினேன், ஆனா லைன் விழுந்தது 17,000 ரூபாய் கேட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு லைனை மாத்தணும்னு 17,000 ரூபாய் கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டுக்கு கால் பேக்கோ மெயிலோ அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவர்ட் பண்ணுவாங்க அவங்க. உங்களுக்கு என்ன இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு பாதி அமௌண்ட் ரீஃபண்ட் ஆனா நல்ல விஷயம் தானே. அதுக்குதான் முயற்சி பண்ணுங்க ப்ரோ. சரியா, முயற்சி பண்ணிட்டு உங்களோட we heard that இந்த மாதிரி 7 சீரிஸ்க்கு ப்ரோக்ராம் போதுன்னு கேள்விப்பட்டோம். பட் ஆனால் சர்வீஸ் சென்டரில் அவங்க எனக்கு சொல்லவும் இல்லை, ஃபுல் காஸ்ட் பே பண்ணி நான் பண்ணிட்டேன். பட் இப்போ அந்த ப்ரோக்ராம் போகுது, லைன் இஷ்யூக்கு மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரீஃபண்ட் என் ஃப்ரெண்ட் இப்போ தான் 8க்கு போய் மாற்ற போனார். நீங்கள் இதையும் சொல்லலாம், பேரை கூட நீங்கள் சொல்லலாம். பிக்சல் வந்து கிரே கலர் பிக்சல் 8 ராகவன், அவர் போயிட்டு இப்போ தான் டெட் பிக்சலுக்கு போய் பார்த்தாரு. அவங்க அவர்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன் வந்தால் மாற்றுவோம், கிரீன் டிண்ட் மாதிரி ஆயிடும் தெரியுமா, கிரீன் ஆயிடும், டிஸ்பிளே கலரே மாறிடும், அதுக்கு மாத்துவோம், டெட் பிக்சலுக்கு மாத்த மாட்டோம்னு சொன்னாங்க. நானும் லைன் தானே எடுத்துட்டு வந்தா 17,000 ரூபாய் தீட்டிட்டாங்க. வேலையை விட்டு அன்னைக்கு லீவ் போட்டு வந்திருந்தேன், திரும்பி எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது, அதனால 17,000 ரூபாய் கொடுத்து மாத்திட்டேன். தயவு ஒரு பிக்சல் ஃபேனா, ஒரு பிக்சல் யூசரா எனக்கு வந்து நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க ப்ரோ, கேளுங்க. அவங்களுக்கும் தெரியும், பேசிட்டு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க அதையும் எடுத்து படிக்கிறோம் கண்டிப்பா. விஷால் அப்படிங்கிற நண்பர் வந்து I've been using Pixel 7 for almost 3 years. Recently had a battery bulge issue. Mine is not an Indian variant. Got it from USA and out of warranty too. Gave my phone in Chennai service center for battery change. They also changed my display since it is left. புரியா மாத்தி கொடுத்தாங்க. இம்போர்ட் இப்போ பாருங்களேன், 7 Proல ஒரு மனுஷன் வந்து போயிட்டு அங்க வந்து டிஸ்ப்ளேல மாத்தி எலே F1. They also changed my display since it is lifted due to battery bulge. They returned the inspection charges too. Got both my battery and display replaced for free. One of the best service. Everything was done within an hour. Actually இன்னொன்று நான் பார்த்தேன் ப்ரோ, இந்த இளவை நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் இதை வந்து கீகி ரஞ்சித்தோட ட்வீட்ல தான் பார்த்தேன், அப்பயே நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் வாங்கின பிக்சல் ஃபோன் எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் எங்கே போனாலும் வாரண்டி கிடையாது. ஆமாம், ஆனால் இருக்கிறது இந்தியாவில் வாங்கினா இந்தியாவில் வாரண்டி இருக்குது. அது பார்த்தேன். இல்லை எனக்கு புரியல, எனக்கு புரியல அது என்ன சொல்ல வரீங்க. இந்தியாவில் நாங்கள் பண்ணுறது கேவலம். யூஎஸ்ல, ஜப்பான்ல, யூரோப்ல, எங்க ஆப்பிரிக்கால எங்க வாங்கினாலும் பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இருக்கிறத வாங்கிட்டு வந்தா கூட இந்தியாவில் வாரண்டி உண்டு. ஆனா இந்தியாவில் வாங்கினதை எடுத்துட்டு நான் பங்களாதேஷ், பாகிஸ்தானோ இல்லாட்டி வேற எங்கேயா போனேன்னா எனக்கு வாரண்டி கிடையாது. என்ன கதை இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் வெளிநாட்டுல எங்கேயும் இல்லை. நான் கண்டிப்பா இந்த தடவை வந்து டென்னை லான்ச் அப்போ போக முடிஞ்சதுன்னா கேளுங்க கண்டிப்பா கேட்பேன். அவன் அங்கேயே விழிப்பிதிங்கி நிக்கணும். ஆமா, இதுதான் என்னோட ஒரே ரெக்குவயர்மெண்ட் இப்போதைக்கு. என்னையா கேள்வி இது? ஏன் நீ இது இங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு நின்றுட்டு என்னாச்சு அப்படின்னாங்கன்னா, அசால்ட் பண்ணிருக்கீங்களே, யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காரு, பேட்டரி பல்ஜ், பேட்டரியை மாத்திட்டு டிஸ்பிளே லைட்டா அந்த பேட்டரி பல்ஜ்னால லைட்டா பெண்ட் ஆனதுக்கு அதுக்கும் நீங்க டிஸ்பிளேயும் மாத்தி கொடுத்துருக்கீங்க, எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சமல்ல அப்படின்னும் போது நம்ம ஊர்லயே ஃபோன் வாங்கின ஒருத்தருக்கு 7 Proக்கு லைன் விழுந்திருக்கு, 17,000 ரூபாய் தீட்டிட்டு விட்டுருக்கீங்க. பக்கமா இல்ல, இதையும் சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம ஊரை நம்பி நம்மளுக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னால போன வாரம் பேசினது, கடைசியில் அவர் வந்து காசு போட்டு மாத்திட்டாராம் டிஸ்பிளே, 17,000 ரூபா இருக்கும். என்ன பிரச்சனை? அதுவும் லைனா? அதுதான் 9 Pro, Pixel 9 Pro ப்ரோ. கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம என்ன ப்ரோ தப்பா பண்றோம். இது எப்படி இருக்கு தெரியுமா, ஆடு கனவு போன மாதிரி கனவு கண்டனா நம்ம வந்து என்ன சூனா பண்ணாவா ஏதோ தப்பு பண்ணி விட்டு நம்ம வந்து மறைக்கிறதுக்கு. அவங்க எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க போல. சரி போய் தோலாம் அப்படின்னு மாத்திடுறாங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி போராடி வாங்கணும் போல. விஷால் ப்ரோ, we are happy for you. அடுத்து ரோஷன், Pixel 6a F1 சொல்யூஷன்ஸ் போன ப்ரோ, டிஸ்பிளே பிளஸ் பேக் பேனல் 14.5K நீட்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஏதோ உடைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா. நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோமே, $100 கிளைம் பண்ற, ஆமா மீதி காசு வச்சு பேட்டரி மாத்திக்கிறேன். ஆமா, அதனால தான் என்னாச்சுன்னா எக்ஸ்சேஞ்சிங்கிற இடத்துல குறைஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா வந்து அவ்வளவு காசு கொடுத்து ஆல்ரெடி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம ஆளுங்க அதை மாத்திட்டு பேட்டரியை மாத்திட்டு போனை வந்து வித்துடுறாங்க. வித்து அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேற இருக்குல்ல, அதை போட்டு புது போன் வாங்கிடுறாங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க இருங்க, சூப்பரு. இவர் வந்து புவின் அப்படிங்கிறவர் வந்து பேட்டரி பல்ஜ்லாம் இல்லையா, ஆனா பேட்டரி செம்ம வேகமா ட்ரெயின் ஆச்சான். அதே மாதிரி பேட்டரி இஷ்யூ இருக்கிற பிக்சல் டிவைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, நான் Pixel 4லயே பார்த்துருக்கேன், Pixel 3ல பார்த்துருக்கேன். டிவைஸ் அப்நார்மலா ஹீட்டும் ஆகும், வேகமா ட்ரெயின் ஆகும், ஹீட் ஆகும், ஒரு டைப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே நீங்கள் பேட்டரி மாற்றிடுறது நல்லது. ஸோ இவர் வந்து போய் காமிச்சிருக்காரு, பேட்டரி மாற்றி கொடுத்துட்டாங்களாம். சூப்பர். ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான். அப்புறம் சரவண சுந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ மதர் போர்ட் இஷ்யூ ஆஸ்கிங் 41K ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் Pixel 9 ஃபார் Pixel 8 Proவா? 8 Pro இங்கே கீழே போட்டிருக்காரு, மதர் போர்ட் இஷ்யூ இன் மை Pixel 8 Pro reached Pixel authorized service F1 in Chennai. They asked to contact Pixel support. They asked to courier the phone
After inspecting the mobile, they mentioned that they can't repair the mobile. Instead, they are providing replacement mobile. Pixel 9 for 41K with 3 months warranty. ஓ 8 Pro வச்சிருக்கிற இவருக்கு 9 தராங்க. மதர்போர்டு போனதுனால உங்களுக்கு புது போனா தரோம், பட் 41000 ரூபாய் கட்ட சொல்லி பிக்சல் 9 தரோம். 46000 ரூபாய் ஒர்த் இல்ல அந்த போன். ஆமா, அத தரேன் ஃப்ரீயாங்கறாங்க. ஓ ஃப்ரீயாவே தராங்களா வித் 3 months வாரண்டி? வாங்கிக்கலாமே. வாங்கிக்கலாம் தான், ஆனா அவருக்கு என்ன வருத்தம் நான் சொல்லிட்டா 8 Pro வந்து பாத்தீங்கன்னா 2K பேனல், பிக்சல் 9 வந்து கரெக்ட். ஆமா, 2K பேனல், பெரிஸ்கோப் ரெண்டும் மிஸ் ஆகும். அதுக்கு அவங்க 9 Pro கொடுத்துருக்கணும். 9 Pro கொடுத்திருந்தாங்கன்னா சல்யூட் தான். எங்கால நேரம் போயிட்டு வெளியில வீட்டு வாசல்ல பிக்சல்னு ஒரு சிலை எழுப்பி அங்கேயே வந்து டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இல்ல அது 8 Proவே கொடுத்துருக்கணும், இல்லைன்னா 9 Pro கொடுத்துருக்கணும். 9ன்றது டவுன் கிரேட் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க எப்படி சிக்கிருக்காங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி ஒரு மண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்து 8 Pro ஸ்டாக் இப்போ இருந்திருக்காது, இருக்காது. சரியா? ரெண்டாவது 9 Pro 8 Proவோட காஸ்ட்லி. ஆமா, சோ அது கடைசியா வித்த பிரைஸே 80000 ரூபாய் கிட்ட தான் இப்ப. கரெக்ட். ஆஃபர்ல 91 lakh கிட்ட வந்து நினைக்கிறேன் அது. ஆமா, ஆனா இதுவே 8 Pro பாத்தீங்கன்னா கடைசியா வித்தது 50000 ரூபாய் கீழ. ஆமா, அதனால தான் அவங்களோட அந்த புக்ஸ் ஆஃப் இது ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏத்த மாதிரி அதனால பிக்சல் 9 தரேன். ஏன்னா பிக்சல் 9ஏ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வித்த பிரைஸ் வந்து உங்களுக்கே தெரியும் 50000 ரூபாய் கீழ 45000 அந்த மாதிரி ஆஃபர் டைம்ல வந்துச்சு. நம்ம இப்ப வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா அப்ப மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த ரேட் அந்த மாதிரி கொடுப்பாங்களா, அது மாதிரி அந்த வேல்யூல இருக்க போனை தராங்க அவங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அவங்க கிட்ட அப்படிதானே பண்றாங்க. நீங்க அவங்க கிட்ட ஒண்ணு கேளுங்க. அவங்களுக்கு வந்து 15000 ரூபாய் பே பண்ற காசு இருந்ததுன்னா ப்ரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு 15 ல இருந்து 20000 ரூபாய் வரைக்கும் நான் பே பண்ண ரெடி. 9 Pro தரீங்களான்னு கேளுங்க. அப்படி வேணா கேட்டுப்பாங்க. 9 Pro வந்து வேற லெவல் டிவைஸ் தான். அது செம போன். 9 Pro XL ரெண்டுமே அல்டிமேட். சோ அதனால நீங்க Pro XL கொடுத்தாங்கனாலும் ஹாப்பி தான். நீங்க எது கொடுத்தாங்கனாலும் வாங்கிக்கோ. 9 Pro XL நல்ல டிவைஸ். நீங்க அது சும்மா கேட்டு பாருங்க. ஓகே, ஐ அம் இன்ட்ரஸ்டட். How much am I supposed to pay extra so that I will be getting a Pro? Correct. Because I was a Pixel 8 Pro user. So thereby I am very much interested in going for a Pro. So how much am I supposed to pay extra? ஏன்னா நீங்க வந்து 9 கொடுக்குறேன், அது வந்து worth 41K ன்னு சொல்றீங்க. எனக்கு இப்போ நான் எவ்வளவு பே பண்ணா எனக்கு 9 Pro தருவீங்கன்னு ஓப்பனா கேட்டுருங்க. அவங்க எவ்வளவு சொல்றாங்க அது மாதிரி கூட. ஏன்னா 9 Pro கடைசியா வித்த பிரைஸே வந்து ஆஃபர் எல்லாம் சேர்த்து 80K கிட்ட வந்தது. ஆமா, ஸோ அதனால வந்து செம்ம மாஸ் தான். ஸ்டோர் ஓப்பன் பண்ண டைம்லயும் இதே மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து 9 Pro வந்து அப்போ அந்த டைம்ல நல்ல நல்ல கூப்பன்லாம் கொடுத்தாங்க. கூப்பன்ல தான் வாங்கினாங்களே நிறைய பேர். 9 Pro XLலாம் வந்து 70 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஏன்னா ஃபோல்டு பிக்சல் ப்ரோ 9 Pro ஃபோல்டே வந்து 90K 85Kலாம் கூப்பன் வச்சு வாங்கினாங்க. அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இந்த மாதிரி கேட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்போம், கிடைச்சதுன்னா ஹாப்பி தான். ஜாலியா இருப்போம் நாங்களும். 9 Pro சூப்பர் போனுங்க. அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 11 இந்த மந்த் 164 MBக்கு ஒரு அப்டேட் வரும், பண்ணிடாதீங்க, பிங்க் லைன் வருதா? ஆமா, OnePlus 11 அதுல சும்மாவே லைன் வரும், இதுல வேற அப்டேட்னால தான் வருதுன்னு நம்பலாமா? அப்படினாலும் அவன் மாத்தி கொடுத்துருவான். ஆமா, பட் இருந்தாலும் சொல்றாரு. ரைட், தேங்க்ஸ் ப்ரோ. சில பேர் வாங்கி இருந்தீங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு ஜாஸ்தி. யூஸ்டு போன் என்னைக்குமே ரிஸ்க் தான். இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வந்து பிக்சல் 6A பாக்ஸோட நிறைய பேர் இறக்குறாங்க நிறைய கடைகள்ல. 6A இருக்கு, 7A இருக்கு. சரியா? ரெண்டுமே பேட்டரி பல்ஜ் பஞ்சாயத்துகள். இப்போ நாளை பின்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வைப்போம். நம்ம நியாயமாவே வருவோம். ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் இவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னா 6A பிரைஸ் பார்த்தேன் எங்கேயும் கிடைக்காத அளவு கம்மி பிரைஸ்க்கு தரோம் ப்ரோ. இந்த போனோட பிரைஸ் 45000 ரூபாய், நாங்க உங்களுக்கு வந்து 14500 ரூபாய்க்கு தரோம் பாக்ஸோடன்னு சொல்றாங்க நிறைய இடத்துல. 18000 ரூபாய்க்கு 7A கிடைக்குது. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா ரெண்டு போனுமே ஓகே தான், பில்லு கில்லு கேட்காம நமக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தந்தா பரவாயில்ல ஃபியூச்சர்ல. அப்படிலாம் இல்லாம இருந்ததுன்னா என்ன பிரச்சனை? வாரண்டி இருக்கான்னு கேட்டா வாரண்டி இருக்குன்னு வேற சொல்றாங்க அந்த கடையில. வீடியோல சொல்றாங்க வாரண்டி இருக்கானா? ஆமா ப்ரோ 1 இயர் வாரண்டி இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. சரி, நல்லதுதான். நம்ம ரியாஸ் ப்ரோட்ட கேட்டேன், அவரே என்ன சொன்னாருன்னா சில சமயங்கள்ல இந்த மாதிரி வந்து நான் ஆக்டிவேட்டட் டிவைசஸ் வருது. எந்த மாதிரினா ரீப்ளேஸ்மெண்ட்காக வச்சிருப்பாங்களா? இப்போ அந்த டிவைஸே காலாவதி ஆயிடுச்சுல, அதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்? அதனால அந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து என்ன வாரண்டியோ இருக்கு, வாரண்டியோட வரும். அதுல எப்போ ஃபர்ஸ்ட் சிம் இன்செர்ட் பண்றாங்களோ அப்போ தான். ஏன்னா 50-100 போன் கிட்ட விக்கிறாங்க, வீடியோ ஃபுல்லா காட்டுறாங்க 6A 7A. பட் இது வந்து வச்சிருக்காங்க, சேலஞ்சிங்கான விஷயங்க. நான் திரும்பியும் சொல்றேன், இவங்களுக்கு வந்து யாரோ சொல்றாங்க, அதை வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இவங்க வந்து சிம் கார்டே போட்டாலும் கூட போன்ல பிரச்சனை இவங்க வந்து பிக்சலோட சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி வெரிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நம்பலாம். இப்போதைக்கு அது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமா தெரியல, 18000 ரூபாய்க்கு 7A கிடைக்குது, அது பாக்ஸோட கிடைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு எதுக்கடா ரிஸ்க் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்றது பெட்டர். பட் இப்போதைக்கு வந்து இந்த 6Aவும் சரி 7Aவும் சரி வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை. பட் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ வந்து நான் மட்டும் நம்ம அதை அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பாலாங்கிற நண்பர் வந்து Q20i வாங்கிட்டாராம், சவுண்ட் பங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே, சவுண்ட் கோர் Q20i வந்து அண்டர் 4Kல செம்ம ப்ராடக்ட், என்ஜாய். இதே மாதிரி தான் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆஃபர் வந்து நான் ஃபிளிப்கார்ட் ஆப்ல இருந்து படிச்சேன் ப்ரோ. அதனால அதுல வந்து செலன்சியோலாம் அவன் லிஸ்ட் பண்ணி தொலைல. அவன் வந்து அங்க என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு
இந்த சேல்ல வந்து எதுலலாம் கொஞ்சம் பிரைஸ் குறைக்க முடியும் இல்லாட்டி எதுவும் ஹைலைட் பண்ணுமோ இல்லாட்டி எந்த பிராண்டோட அவன் டைப் வச்சிருக்கானோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி கரெக்ட் சரேசர் லிஸ்ட் பண்ணியிருந்தான். அப்புறம் இது சிஎம்எஃப்ல இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தான். ஜேலாப் லிஸ்ட் பண்ணியிருந்தான். ஸோ இதெல்லாம் தான் இருந்தது. ஆனா சிலன்சியோ இல்ல. பட் சவுண்ட் கூட ஃபிளிப்கார்ட்ல இருக்குங்க. ஆமா இருக்கும். ஆனா சிலன்சியோ அதனாலதான் நம்ம அதுல இருக்கிறத தான் வரிசையா படிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். சிலன்சியோ 111 நல்ல ப்ராடக்ட், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோங்க அந்த மாதிரிங்க. இதுல என்ன ஹைலைட்னா சிலன்சியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், நல்ல ஆடியோ இருக்கு ஆனா ஹெட்பேண்ட் பொறுத்த வரைக்கும் வளைக்காதீங்க. ஆமா, பிளாஸ்டிக் அந்த ரேட்டுக்கு ஏத்த பிளாஸ்டிக் குவாலிட்டி தாங்க இருக்கு. அதை நாங்க அந்த ரிவ்யூலயுமே தெளிவா சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஜாலியா எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரி அப்படியே இதுவா யூஸ் பண்ணிருக்காரு போல. அவர் அப்பயே மெயில் போட்டிருந்தாரு. ஃபேக்ட் என்னன்னா எங்ககிட்டயும் சைலன்சியோ இருக்கு, இன்னும் எது பிரச்சனையும் இல்லாம தான் ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா நம்ம ராகவன் கிட்ட தான் இருக்கு. அதனால ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இருக்கு இல்லையா. ரொம்ப அபியூஸ் பண்ணா பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் எப்பயும் ரேட்டுக்கு அந்த மாதிரி தாங்க. இப்படின்னு பார்த்தா அந்த சோனி அல்ட் வேற உடையுது. 14,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இதுவா யூஸ் பண்ணா கொஞ்சம் அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். தளபதி அப்படிங்கிற நண்பர் வந்து சிவானா ஏன் S24 அல்ட்ராவா ஒய்ஃப் iPhone 15 போத் ஹேவ் சாம்சங் அண்ட் ஆப்பிள் கேர் டில் மார்ச் கிளைம் போன க்ளீன் ஐடியா கொடுங்க. ஓ கிளைம் பண்ணோம். இப்போ நம்மளால வந்து S25 அல்ட்ராவை SRK கொடுக்க போறாப்ல. அதனால சரி இதை வந்து நம்ம கொடுத்து அட்லீஸ்ட் பேட்டரி ஏதாவது மாத்திரதா மாத்திக்கலாம்னு சொன்னாலும் ஸோ போயிட்டு அவங்க நேரில் போயிட்டு என்னாச்சுன்னா கேர் பிளஸ் முடிய போதியா எனக்கு பேட்டரி மாத்திருங்க, செக் பண்ணிடுங்க, ஃப்ரேம் மாத்திருங்க அப்படின்னு சொல்லி கௌதம். ஃப்ரேம்ல டென்ட் இருந்துச்சுங்க, 2 டென்ட் இருந்துச்சு கார்னர்ஸ்ல. அப்புறம் ஒரு பெயிண்ட் சிப்போட இது இருந்துச்சு, அது கீழே விழுகும்போது ஒரு பெயிண்ட் லைட்டா சிப் ஆயிருக்கு. அவங்க கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த ஃப்ரேம் மட்டும் மாத்தி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. யூஸ்வலா சாம்சங்ல ஃப்ரேம் மட்டும் தனியா வராது, டிஸ்பிளேவோட தான் வரும். ஸோ அவங்க அதை மாத்தி கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்கிட்ட கேர் பிளஸ் அதே தான் அந்த இது என்னது கார்பரேட்ல வாங்கினா அந்த ஃப்ரீயா வரும்ல, அது இருக்கனால கொடுத்துட்டு ஃபோனை சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டான் அவங்க கிட்ட. 1 வீக் டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அது போயிட்டு அப்ரூவல் போயிட்டு எதெல்லாம் மாற்ற முடியுமோ எல்லாம் மாற்றிடுவாங்களாம். ஃபோனை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன போயிருக்கோ எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்களாம். இன்க்ளூடிங் சார்ஜிங் போர்ட் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதையுமே மாற்றிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்மூத்தாக தாங்க போச்சு. சர்விஃபைக்கு கால் பண்ண சொன்னாங்க. ஏன்னா இது கார்பரேட்ல ஃப்ரீயாக அந்த பிளான்றதுனால சர்விஃபையை நமக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்துருவோம். எந்த சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு பக்கம் அப்படின்றத கேட்டு அங்கே புக் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம நேரில் போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம். நான் மெரினா மால்ல இருக்க ஐடி வேர்ல்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே சர்வீஸ் சென்டர். ஸோ இதான் ஆக்சுவலா ப்ரொசீஜர். ஏன்னா சாம்சங் ஸ்மூத்தா போயிருச்சுங்க, ஆப்பிளுக்கும் இன்னும் ஸ்மூத்தா போகும். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா நீங்க வந்து போனை உடைக்கிறேன் கீழே போடுறேன் மிதிக்கிறேன்லாம் பண்ணிடாதீங்க. ஐயோ இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. ஒரு போனை வந்து அழிக்கணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டோம். பட் அந்த போனை வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு நாள் பக்கெட்ல ஊற விட்டுருங்க. ஆமா போன் அவ்வளவு நேரம் கூட எப்படி ஊற வைக்கணும்னா சிம் ட்ரேவை கழட்டிட்டு ஊற வைக்கணும். ஒன்னும் நீங்க ஒரு 1 hour வச்சீங்கன்னா போதும், செத்துரும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உடனே எடுத்துட்டு போயிடணும். ஆமா சும்மா உலுக்கி தண்ணி வெளில எடுத்துட்டு உடனே எடுத்துட்டு போயிடுங்க. சிம் டிரைவ் கழட்டிட்டு உள்ள போடுங்க. அப்பதான் வந்து அந்த இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது, உடனே ரஸ்ட் ஆயிடும். உடனே ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா வந்து சாக அடிப்பான். ரஸ்ட் ஆயிடுச்சு இது வந்து எப்ப நடந்துச்சு என்னென்னமோ இது பண்றீங்களா அப்படின்னு அவனுங்க 1 டேல இப்ப காலையில போட்டு ஈவினிங் போய் கொடுத்துருங்க, இல்லைன்னா நைட்டு போட்டு காலையில கொண்டு போய் கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னைக்கு லீவோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போய் பண்ணிட்டு வந்து உயிரோட இருக்கக்கூடிய ஒரு செல்ல குட்டியை கொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். காசு கட்டுறாங்கல்ல கேர் பிளஸ், எவ்வளவு கட்டியிருப்பாங்க. ஆப்பிள் காஸ்ட்லிஸ்ட் 15,000 ரூபாய் அதை கட்டியிருப்பாங்க என்ட்ரி லெவல் மாடல். நீங்க அந்த மாதிரி பண்ணலாங்க. சிம் ட்ரே கழட்டி போட்டீங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். சரி ட்ரை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு காலையில போயிட்டு ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் போய் நின்றுங்க, முடிஞ்சு அவன் மாத்தி கொடுத்துருவான். நீங்க கிளைம் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. சரியா அது உங்களோட அனுபவம். சர்வீஸ் சென்டர்லயே சொன்னது எப்படி கிளைம் பண்ணனும்னா வாட்டர் டேமேஜ் தான் பெஸ்ட். கீழ எல்லாம் போட்டு உடைச்சீங்கன்னா அது எங்க இருந்து விழுந்தது எப்படி விழுந்ததுன்னு இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அத வந்து ரிஜெக்ட் பண்ணுவானுங்க. வெறும் அந்த ஒரு பார்ட்ட மட்டும் மாத்தி கொடுத்துருவான். இது என்ன போனே டெட். சோ உங்களுக்கு புது போனே கொடுத்துருவான், ரீப்ளேஸ்மென்ட் யூனிட் வந்துரும். அடுத்து துப்பறிவாளன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ஷோ ப்ரோ, ஐ பாட் CMF buds first gen for 2000 on May 2024. It has Dirac also. Still working fine and battery is good enough for me. Sound quality is really good with Dirac. I am not a heavy user. I hope it can last for 1 more year. Super bro. அப்படி இல்லைன்னா பேட்டரி மாத்துறதுக்கு இவனுங்களும் யோசிக்கணும் ப்ரோ. எல்லாருமே பேட்டரி மாத்திர பேட்டர்னுக்குள்ள போனா நல்லா இருக்கும். கரெக்ட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேர்ட் பார்ட்டில அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் எல்லாம் மாத்தி கொடுக்குறான்னு கேள்விப்பட்டேன். அப்படி பேட்டரி இது போயிடுச்சுன்னா அங்க போய் மாத்திக்கோங்க. பாத்தீங்களா தட் 1 minute தட்ஸ் 1 minute அப்படிங்கிற நம்பர் வந்து பிரதர் டெக்னோ மொபைல் அண்ட் லேப்டாப் யூஸ் பண்றேன். லாஸ்ட் 3 years சூப்பரா இருக்கு. இப்போ போவா 4 to போவா 7 அப்டேட் பண்ணிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு. பட் என் டெக்னோ மொபைல் மார்க்கெட்ல கிடைக்கல. ஓ மார்க்கெட்ல ஏன் கிடைக்கலன்னு கேக்குறாரா. நல்ல போனு எல்லாமே குளோபலா இருக்கு, ஆனா இந்தியால மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு. அது இன்னொன்று இருக்கு ப்ரோ, பிரீமியம் போன்ஸ்லாம் வரதில்ல. இவங்க காம்படிட்டிவா பண்றாங்க. ஆஃப்லைன் வந்தா கமிஷன் நிறைய வரும், அதையும் இவங்க கொடுக்கணும்.
இப்போ ஒன்ல ப்ரோ நம்ம நோட் 50s-லாம் 15000 ரூபாய்க்கு ஆமா வைங்களேன். ஆமா 15000 ரூபாய்க்கு அந்த இருக்கிற நோட் GST அதுவும் 50s-ல ரேட் ஏறிச்சு ப்ரோ 18000 ரூபாய் ப்ரோ அதுவும் ரேட் ஏறிச்சு நோட் 50s-ல 256 GB இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல சப்போஸ் 18ன்னு வைங்க, ஆஃப்லைன்ல போனா என்ன ஆயிரும்னா அதை 20ன்னு வித்தாதான் உங்களுக்கு கமிஷன் எல்லாமே வரும். ஸோ அதனாலேயே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ப்ரோ, இது வந்து இதுதான் ப்ரோ, இப்படிதான் ஆப்ரேட் ஆகும். நான் வந்து உடனே ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து அநியாயம் பண்றாங்க, இந்த லோக்கல் ஷாப்ஸ் இருக்குல்ல அவங்க எல்லாம் விக்கிறாங்க, டெக்னோ இன்ஃபினிக்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி பெரிய பிராண்டட் கடையா இல்லாம லோக்கல் ஷாப்ஸா இருக்கும், எல்லா பிராண்ட் மொபைல் விற்பாங்கல்ல, அவங்க கிட்ட டெக்னோ இன்ஃபினிக்ஸ் பாக்ஸ் பீஸே இருக்கு, சீல்டு இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆனா அதான் இதுதான் சேலஞ்சு நம்மளுக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அது என்ன சொல்லுவோம், கமிஷன் மார்ஜினா, அது வந்து கொஞ்சம் இருந்தா கஷ்டம். ஸோ அதனாலதான் இப்படி நடக்குது. அது எதார்த்தம் தானே ப்ரோ, யாரா இருந்தாலும் எவ்வளவு பேர் ப்ரோ நீதிடா நேர்மடா நியாயடான்னு இருக்க முடியும். எல்லாருக்கும் அவங்க கடை வாடகை, கரண்ட், ஆள் வேலைக்கு இருக்க லேபர் எல்லாரையும் பார்க்கணும். கண்டிப்பா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எவ்வளவு அதிகமா சேல் பண்ணி அதே சமயம் மார்ஜின் பார்க்கணும் தான் பார்ப்பாங்க. எதார்த்தம். கண்டிப்பா. இப்போ இது வந்து யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, கடைக்காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அப்படி பேசுவேன். அடுத்து இப்போ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரும்போது அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு தான் பேசுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இப்படிதான் மாறுது. ஓகே, ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் மாறும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற வழி இல்ல, எனக்கு இப்பயே போன் வேணும்னா வேற வழியே கிடையாது. நம்ம ஒன்னே மினிட்ஸ்ல போலாம் இப்போதைக்கு. ஆமா, அப்படி இல்ல நேர்ல கடைக்கு போய் அழகா வாங்கி அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிட்டு அதை நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இதுல செட் ஆகாது உங்களுக்கு, அங்க சூப்பரா செட் ஆகும். எஸ் ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி. கௌதம், பார்க்கலாங்க. பாய்.